ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண நாள் கிடையாது. ஆடியில் வரக்கூடிய 18ஆம் தேதி, ஆடியுடைய 18ஆம் நாள் நாளை நாள் ஆடி பெருக்காக கொண்டாடப்படுது. இந்த ஆடி பெருக்கன்று தங்கம் தவிர எந்த 2 பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி ஆடி பெருக்கான நாளை நாள் தங்கம் வாங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்கம் வாங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா தங்கம் 1 லட்சத்துக்கு மேலே விற்கிது. அதனால் தங்கத்தை தவிர வேறு எந்த பொருட்கள் வாங்கினா மங்களம் உண்டாகும் அப்படிங்கிற ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என்ன வாங்கணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆடியில் வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நாள் ஆடி 18 நாளை நாளை சொல்லலாம். இது எல்லா தமிழ் மக்களுமே ஆடி பெருக்காக கொண்டாடப்படக்கூடிய நாள். மற்ற நாளை காட்டிலும் இந்த பெருக்கு நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும் என்பது எல்லாருடைய மனதிலுமே இருக்குது. அதனால தான் ஆடியில் வரக்கூடிய இந்த பெருக்கு நாளில் நிறைய பேர் ஆதி காலத்தில் தங்கம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தங்கத்துக்கு நிகராக இந்த 2 பொருட்களை வாங்கினா அதே அதிர்ஷ்டம் தேடி வரும் என்பது தர்மசாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு. அப்படி தர்மசாஸ்திரத்தில் கூறப்பட்ட எந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தங்கம் தவிர எந்த பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக தங்கம் வாங்க முடியாதவங்க இந்த பொருட்களை வாங்கி ஆடி பெருக்களை அதிர்ஷ்டத்தை பெற்றுக்குங்க. வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆடி மாதத்தில் விதைத்தால் செழித்தது வளரும் என்பது போல எந்த ஒரு பொருள் வாங்கினாலும், அதாவது பொருட்கள் எது வாங்கினாலும் பெருகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால தான் பெரும்பாலானோர் குண்டுமணி தங்கமாகுவது இந்த நாளில் வாங்குவது வழக்கமாக வைத்திருக்கிறாங்க. தங்கம் வாங்க முடியாதவங்க இந்த நாளில் மஞ்சள், உப்பு போன்ற சில மங்கள பொருட்கள் வாங்கினா கூட உங்கள் மங்களத்தை பெருக்கி கொள்ள முடியும். அதுதான் ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக சொல்லப்படுது. அதாவது பெருக்கில் வாங்க வேண்டிய ஒரு ஸ்பெஷலாக சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் விதைத்தால் செழித்தது வளரும் என்பது போல எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் ஆடி 18 பெருகும் என்பது நம்பிக்கை. அதனால தான் ஆதி காலத்தில் ஆடி 18 பெரும்பாலானோர் குண்டுமணி தங்கமாவது வாங்கி வைத்திருக்கிறாங்க. தங்கம் இந்த நாளில் வாங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முடியாத ஒரு காரியம். அந்த தங்கத்துக்கு நிகராக சொல்லப்படுவது மஞ்சள், உப்பு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20 ரூபா இருந்தாவே வாங்கிடலாம். 20 ரூபா கொண்டு போய் மஞ்சள், உப்பு வாங்கி உங்கள் மங்களத்தை இந்த நாளில் பெருக்கி கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெருக்கினாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கண்டிப்பாக பெருகும். ஆக்சுவலி ஆடி 18 எனும் ஆடி பெருக்கு திருநாள் எல்லா இடங்கள்லையுமே நாளை நாள் கோலாகலமாக கொண்டாடப்படும். ஆடி மாதம் என்றாலே அது அம்மனுக்குரிய மாதம் என்பது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கிராமங்களில் எந்த கோவில் இருக்கிறதோ இல்லையோ ஏதேனும் ஒரு அம்மன் ஆலயம் கண்டிப்பாக இருக்கும். அதில் உக்ரமான தெய்வங்களுக்காக இருக்கக்கூடிய அம்மனை குளிர வைக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஆடி மாதம் என்று குறிப்பிடலாம். மெயினாக திருமணம் போன்ற உறவு சார்ந்த சுபகாரியங்கள் தவிர ஏனைய சுபகாரியங்கள் செய்ய மிகவும் ஏற்ற ஒரு மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. அதிலும் ஆடி 18 அன்று விவசாயம் செழிக்க கண்டிப்பாக மாரியம்மனை வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா மாரியம்மனை வழிபாடு செய்யக்கூடிய அற்புத நாள் ஆடி 18 என்று இன்றளவு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பட்டோ தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப இந்த மாதத்தில் விதைத்தால் செழித்தது எல்லாமே நல்லா வளரும். அதாவது விதைக்கக்கூடியது எல்லாமே செழித்து நல்லா வளரும் என்பது போல ஆடி 18 நாம் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் பெருகும் என்பது நம்பிக்கை. அதனால் பெரும்பாலானோர் குண்டுமணி தங்கமாவது நாளை நாள் வாங்க முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்குங்க. ஏன்னா தங்கத்து மேலே ஆசை இல்லாமல் யாரும் இருக்க மாட்டோம். தங்க நகை நிறையா சேரணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். அந்த எண்ணெய் இருந்தால் மட்டும் போதாது. அந்த எண்ணத்துக்கேற்ப குண்டுமணி தங்கமாவது வாங்கணும் அப்படின்னு 4 நாள் முயற்சி பண்ணி வாங்கினீங்கன்னா
அந்த தங்கம் வாங்குறது நிறைய உங்களுக்கு சேரும். அதுவும் நாளை நாள் வாங்கிறது நிறைய உங்களுக்கு சேரும். நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், தங்கம் மட்டும்தான் வாங்க வேண்டுமா அப்படிங்கிற டவுட் வரும். ஆக்சுவலி தங்கம் வாங்கினா நிறைய சேரும் அப்படிங்கிறதுனால தான் தங்கம் வாங்கணுங்கிறத மெயினாக சொல்கிறேன். ஆனால் ஆடி பெருக்கில் தங்கம் மட்டும் இல்லாமல் மங்களத்தை பெருக்கி தரக்கூடிய அற்புத நாள் அப்படிங்கிறதுனால மங்கள பொருட்கள் எது வேணாலும் நாளை நாள் வாங்கலாம். நாளை நாள் உங்களோட வசதி இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம். தங்கம் வெள்ளி இந்த மாதிரி எது வாங்கினாலும் அது ரொம்ப பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இல்லை தங்கம் வெள்ளி வாங்குற அளவுக்கு வசதி இல்லாவிட்டாலும் கவலையை விடுங்க. இந்த தங்க வெள்ளிக்கு இணையாக மங்களத்தை அருளக்கூடிய மிக எளிதாக கிடைக்கக்கூடிய 2 பொருட்களை கட்டாயம் வாங்கி அருளை பெற்றிடுங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மஞ்சள். ஆக்சுவலி நாளை நாள் புதிதாக காலையில் மஞ்சள் கிழங்கு வாங்கி ஒரு பாத்திரத்தில் நிரம்புபடி போட்டு வைங்க. அதுவும் குண்டு மஞ்சள் மகாலட்சுமியின் சொரூபமாக கருதப்படுகிறது. மங்களத்தை அருளக்கூடிய மஞ்சள் தங்கத்திற்கு இணையாக கருதப்படுது. அதனால தான் தாலியில் தங்கத்திற்கு பதிலாக மஞ்சள் கயிறானது பயன்படுத்தப்படுது. அதாவது மஞ்சள் சேர்த்த கயிறானது பயன்படுத்தப்படுது. அப்படியே தங்கத்தில் தாலி செய்தாலும் அதில் மஞ்சளும் குங்குமம் வைத்து நம்ம முன்னோர்கள் இன்றளவோ அதுக்கு தான் முதல் மகிமையை கொடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரி நமக்கு தங்கத்துக்கே நிகராக மஞ்சள் கருதப்படுறதுனால மஞ்சளை நாளை நாள் வாங்கி பூஜரையில் வைங்க. அதுவும் குண்டு மஞ்சளை வாங்கி பூஜரையில் நிறக்க வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை சமையலுக்கோ இல்லை முகத்துக்கோ பயன்படுத்தி கொள்ளுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. அப்புறம் 2வது நாளை நாள் வாங்க வேண்டிய முக்கிய பொருள் உப்புங்க. மகாலட்சுமி குபேரரின் அம்சமாக உப்பானது பார்க்கப்படுகிறது. கடைக்கு சென்று புதிதாக கல்லுப்பு வாங்கி உங்களுடைய உப்பு ஜாடியில் ஃபுல்லாக நிரப்புங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் கல்லுப்பு வாங்குறது இன்னும் ரொம்ப விசேஷம். கல்லுப்பில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் நாளை நாள் அதை நிரப்பும் போது மகாலட்சுமியே உங்கள் வீடு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு அர்த்தம். இவற்றில் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது நாளை நாள் செய்யக்கூடிய தானம். நம்ம தானம் செய்வதால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் ஆடிப்பெருக்கில் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். அதனால் உங்களால் முடிந்த அளவு ஏழை எளியவர்களுக்கு உணவு தானமாக கொடுத்து புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்க. இல்லை எதுவும் முடியாவிட்டால் தண்ணீராவது மோராவது தானமாக கொடுத்து புண்ணியத்தை சேருங்க. இதனால் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் நிதி பற்றாக்குறை இல்லா இன்ப வாழ்க்கை கிடைக்கும். அதனால் மறக்காமல் அதை செய்து பயன் பெறுங்க. ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.